வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஈஸ்வரி நேரா ஹீரோவை அழைச்சிக்கிட்டு அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. இங்க பாருங்க சார், இவன் தான் வந்துட்டு என்னோட தங்கச்சிய ஆயுதத்தால தாக்குனது அப்படின்னு. அப்ப அதிகாரி கேக்குறாங்க, இங்க பாருங்க சார், இவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சார், அந்த இடத்துல இது மாதிரி இவங்க தங்கச்சி பிரச்சனை பண்றதா எனக்கு செய்தி வந்துச்சு. சரி, போயிட்டு சண்டையை தடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அங்க போனேன். அங்க போய் பார்த்தா கடைசில அந்த இடத்துல இவங்க நின்னாங்க. இவங்க டக்குன்னு என்னை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னைத்தானே ஆயுதத்தால தாக்கிக்கிட்டு நேரா அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நான் தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு. இது கேட்டதோட எனக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டு, என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அத்தையும் அவங்க சொல்றத அப்படியே நம்பி நான் தான் அப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு என்ன கொண்டாந்து இங்க நிக்க வச்சிருக்காங்க. இங்க பாருங்க சார், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஒரு நிரபராதி சார். இது எல்லாமே இவங்க தங்கச்சியோட திட்டம் சார். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரி நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க, சம்பவம் நடந்ததா சொல்றீங்கல்ல, அந்த இடத்துல நீங்க நேரடியா பாத்தீங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நான் நேரடியா பார்க்கல. ஆனா அந்த இடத்துல என் தங்கச்சி அப்படி ஒரு ஆபத்தால நிலைமையில நிக்கிறத என் கண்ணால பார்த்தேன். என் தங்கச்சி அப்படி ஒரு நிலைமையில நின்னதுக்கு இவன் தான் காரணம். சோ இவனை நீங்க கைது பண்ணுங்க. இவனாலதான் என் தங்கச்சிக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து. இங்க பாருங்க சார், ஏற்கனவே இவனோட குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய பகை இருந்துச்சு. இவனோட பாட்டினாலதான் என்னோட அம்மாவே இறந்தாங்க. இப்போ இவன் என் தங்கச்சிய ஆயுதத்தால தாக்கியிருக்கான். இவங்க குடும்பமே சேர்ந்து எங்க குடும்பத்தை எப்படியாவது பழிவாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இங்க பாருங்க சார், நீங்க தான் இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அதிகாரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க சார், இவங்க வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்ததுனால நாங்க உங்களை கைது பண்ணி தான் ஆகணும் சார். ஈஸ்வரி சொல்றாங்க, சார் இவர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவன் வெளியில வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. இதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, டேய் இங்க பாரு, நீ எப்போ என் வீட்டுக்குள்ள வந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியோ அப்பவே வந்துட்டு உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டேன். மரியாதையா வாய மூடுடா. இங்க பாருங்க, இவன் என்னதான் பேசினாலும் இவன் பண்ண தப்பு இல்லைன்னு ஆகிருதா. இவனை இப்பவே பிடிச்சு போடுங்க சார் அப்படின்னு சொன்னதோட அதிகாரிங்க நேரா ஹீரோவை பார்த்து, சார் சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் உங்களுக்கு எதிராக அமைஞ்சதுனால உங்களை கைது பண்ற மாதிரி தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டு அடைக்கிறாங்க. ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. இன்னொரு பக்கம் அதிகாரி நேரா ஹீரோவை பார்த்து, சார் இங்க பாருங்க சார், மன்னிச்சிருங்க சார், நீங்க இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது நல்லாவே எங்களுக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது, சாட்சிகள் அப்படி அமைஞ்சதுனால உங்களை கைது பண்ற மாதிரி ஆகிருச்சு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? அப்போ அதிகாரி சொல்றாங்க, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க ஹீரோ அந்த ஃபோனை வாங்கிட்டு நேரா அவங்க அண்ணன் அருணுக்கும் ஃபோன் பண்றாங்க. அருண் ஃபோன் அட்டன் பண்ணத்தோட ஹீரோ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாரு. இதை கேட்டதும் அருண் ரொம்ப அதிர்ச்சியாகி, தம்பி, அந்த சின்னத்தை இப்படி ஒரு திட்டத்தை போடுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. என்னடா இப்படியெல்லாம் பிளான் பண்றாங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாண்ண, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன எப்படியாவது பழி வாங்கணும், அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமே. அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கிறத நல்லாவே நிரூபிச்சிட்டாங்கன்னா. அண்ணே, எப்படியாவது நான் வெளியில வரணும், எப்படியாவது என்னை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை கேட்டதும் அருண் சொல்றாரு, இங்க பாருடா, நீ சொல்லிட்டியல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா அவருக்கு தெரிஞ்ச லாயருக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணத்தோட நம்ம ஹீரோ சொல்றாரு, அருண் சொல்றாரு, இங்க பாருங்க, என் தம்பி ஒரு பிரச்சனையில ஒரு ஊர்ல மாட்டிக்கிட்டு இருக்கான், அவனை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதும் அவர் சொல்றாரு, சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பக்கம் அதிகாரிய பார்க்க வராங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு ஃபேவரா இருக்கிற அந்த அதிகாரி வந்துட்டு வேற எங்கேயோ போயிடுறாரு. அதுக்கு பதிலா இன்னொரு அதிகாரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த லாயர் நேரா அந்த அதிகாரியை பார்த்து, இங்க பாருங்க, மிஸ்டர் கார்த்திக் சாரை நாங்க வந்துட்டு ஜாமீன் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இவனை சுலபமா ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க,
இந்த இடத்த விட்டு போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா? அதுக்கு அந்த வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இது எதுவுமே நிரூபிக்கப்படல. அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரி சொல்றாங்க, இங்க பாரு, இவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இவனை விடுதலை பண்ணக்கூடாது அப்படின்னு பெரிய அதிகாரிங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வக்கீல் சொல்றாரு, எந்த அதிகாரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவருக்கு தெரிஞ்ச பெரிய அதிகாரியான டிஜிபிக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணதோட, சார் இங்க பாருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேச சொன்னல, பேசுங்க அப்படின்னு சொன்னதோட அவரு ஃபோனை வாங்கி பேசுறாரு. ஆனா இதுவரை ஃபோனே வாங்கி பேசல. உடனே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு உடனே நம்ம அந்த அதிகாரி என்ன பண்றாருன்னா நேரா ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க வந்துட்டு நேரா அந்த அதிகாரியை பார்த்து, யோ என்னையா பண்ற, இவர் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா, இவரை போயிட்டு இப்படி பிடிச்சு கொண்டாந்து அடைச்சு வச்சிருக்க, இவரு தான் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா, அந்த ஆதாரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை காமிச்சு இவரை கைது பண்ணு. அதை விட்டுட்டு சந்தேகத்தின் பேர்ல இவரை பிடிக்க முடியாது. அந்த லேடி சொன்ன அளவுக்கு இவர் மேல எந்த வகையிலையுமே சாட்சியே கிடையாது. அப்படி சாட்சி இல்லைன்னா இது நிக்காது. ஏன் ஏன் இப்படி என் உசுரை போட்டு வாங்குற, ஒரு கேஸை கூட உன்னால சரியா விசாரிக்க முடியாதா அப்படின்னு சொன்னதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போ வக்கீல் சொல்றாரு, சார் நாங்க எவ்வளவோ இவர்கிட்ட சொல்லி பார்த்தோம். ஆனா இவரு கார்த்திக் சாரை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதம் பண்ணா. நீங்களாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னதும் அதிகாரி நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க சார், இப்ப இவரை விட போறீங்களா இல்லையா, அப்படி இல்லைன்னா உங்க வேலைக்கு தான் ஆபத்து வரும். உடனே அவர் சொல்றாரு, சார் சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கேட்டை திறந்து விட்டுட்டு, சார் மன்னிச்சிருங்க சார், நீங்க யாருன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டேன். ஹீரோ வெளியில வந்துட்டு பரவாயில்ல அப்படிங்கிறாரு. டிஜிபி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க சார், இது ஏதோ உங்களை சிக்கல்ல மாட்டி விடுறதுக்காக இப்படி ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இங்க பாருங்க சார், உங்களுக்கு எங்க சைட்ல இருந்து என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் உடனே செஞ்சு தரேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன். அதுக்கு அதிகாரி சொல்றாங்க, சார் இல்ல சார், நீங்க ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் எப்படியாவது உங்களுக்கு ஒரு சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டிஜிபி அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இன்னொரு அதிகாரி எல்லாத்தையுமே காதுல வாங்கிட்டு நேரா ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஈஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, மேடம் உங்க மாப்பிள்ளைய ரிலீஸ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டாங்க மேடம். இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே எதிர்ச்சி. என்னது, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சு கொண்டாந்து கொடுத்தா அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, என்ன சொல்றீங்க? அவர் சொல்றாரு, ஆமா மேடம், நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை பிடிச்சு கொண்டாந்து கொடுத்தீங்க. ஆனா அவரோட பணத்தை பயன்படுத்தி அவர் ரிலீஸ் ஆயிட்டாரு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வரேன். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நீங்க வந்தாலும் எந்த வித பிரயோஜனமும் இல்லை, அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கு. அப்போ அந்த ஹீரோவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்திருக்கிற வக்கீல் எல்லாரையும் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றிங்க எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு. அவங்க சொல்றாங்க, சார் என்ன சார் சொல்றீங்க, உங்களுக்கு வேலை பார்க்கறது தானே சார் எங்களோட வேலையே, அந்த வேலையை தான் நாங்கள் பார்த்துருக்கோம், எங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது சார். இதை கேட்டதும் ஹீரோவும் சரிங்க அப்படின்னு சொல்ல, அப்ப எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ நேரா அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்றாங்க. அருண் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுடா, உன்னை வெளியில கொண்டுட்டு வந்துட்டாங்களா? ஹீரோ சொல்றாரு, ஆமாண்ண, வெளியில கொண்டுட்டு வந்துட்டாங்கண்ண. அருண் சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லிடு, நீ என்ன பிரச்சனையில இருந்தாலும். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரிண்ண, நான் உடனே ஃபோன் பண்ணி சொல்றேண்ண அப்படின்னு. அருண் கேட்குறாரு, சரிடா, கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா முடிச்சுட்டு ஊருக்கு திரும்புறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா கடைசியில நீ ஊருக்கு திரும்பாம அப்படியே இருந்துட்டியே. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னென்ன பண்றது, எல்லாம் பிரச்சனை ஆகிட்டுன்னு. இது மாதிரி கோவில் கும்பாபிஷேகமோ நல்லபடியா நடக்கல. அத்தைக்கு நான் யார் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் என் மேல அத்தை அந்த அளவுக்கு கோவமா இருக்காங்க. அருண் கேக்குறாரு, என்னடா சொல்ற, எப்படிடா அத்தைக்கு உண்மை தெரியும்? ஹீரோ சொல்றாரு, அண்ணன், அந்த காளியம்மா கடைசி நேரத்துல கோவில்ல ஆபத்தான பொருளை வச்சு எனக்கு செக் வச்சுட்டா. வேற வழியே இல்லாம ஊர் மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆபத்தான பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அத்தை கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிட்டேன். இதை கேட்டதும் அருண் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்னடா சொல்ற, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சா? அத்தை ஏற்கனவே நம்ம மேல அவ்வளோ கோவத்தோட இருந்தாங்க, நீ யார் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதோட ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்களே. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமண்ண, என் முகத்துல முழிக்கிறதுக்கு கூட
அத்தைக்கு விருப்பமே இல்லை. என்ன பண்றது? எப்படியோ அத்தைய சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் சின்னத்தை இருக்காங்கல்ல, அவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. என் மேல இந்த அளவுக்கு அவங்க வெறுப்போட இருப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதை கேட்டதும் அருண் சொல்றாரு, இங்க பாருடா, இப்படி பண்ணவங்க எதிர்காலத்துல உனக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கறதுக்கு கூட தயங்க மாட்டாங்கடா. இங்க பாரு, நீ எந்த வித கவலையும் படாம என்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லு, சரியா? உனக்கு என்னால எந்த வகையில ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்றேன். இதை கேட்டதும் ஹீரோவும் சரிங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு, சரிண்ண, நான் அப்புறம் பேசுறேன். பாட்டிக்கு வந்துட்டு நான் விடுதலை ஆனது தெரியாது. நான் பாட்டிக்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லணும். இது கேட்டதும் அவரும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வராரு. பாட்டி ஹீரோவை பார்த்ததும் பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நம்ம ஹீரோவை, பேராண்டி என்னையா ஆச்சு? அந்த ஈஸ்வரி இப்படியெல்லாம் பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஓ, நீ அந்த வீட்டோட மாப்பிள்ள இப்படி போய் பண்ணிட்டாலே. ஹீரோ சொல்றாரு, பாட்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமில்ல பிளானு, என்ன வந்து எப்படியாவது அதிகாரிங்க கிட்ட மாட்ட வைக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் அவங்களோட திட்டம். இதுக்கும் அத்தைக்கும் எந்தவித ஒரு சம்மதமும் கிடையாது. இப்ப ரீசெண்டா செங்கல் சூளைய விற்க போறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுவும் ஏலத்துல போட போறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த செங்கல் சூளைய நான் வாங்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் என்னைய டைவர்ட் பண்ணி விடுறதுக்காக அவங்க இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா பாட்டி, அதுக்கு முன்னாடியே நான் வேற ஒரு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. பாட்டி கேக்குறாங்க, என்னையா சொல்றேன்? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அந்த செங்கல் சூளைய எப்படியும் நம்ம வாங்கிடலாம் பாட்டி. ஏன்னா அங்க வேலை பார்க்குற தொழிலாளிங்க யாருமே இதனால பாதிக்கப்படக்கூடாது. அவங்க எப்பவும் போல நல்லபடியா வேலை பார்க்கணும். அதோட இது அத்தையோட ப்ராப்பர்ட்டி. அத்தை வந்துட்டு எப்படியாவது இந்த செங்கல் சூளைய வச்சுதான் முன்னுக்கு வந்தாங்க. அப்படி இருக்க அந்த லக்கியான செங்கல் சூளைய விக்கிறது ரொம்பவே தப்பு. எப்படியா இருந்தாலும் அத்தைக்குதான் அது எதிர்காலத்துல கிடைக்கணும். இதெல்லாம் ரொம்ப விஷயம் இல்ல பாட்டி, இத நான் வாங்கிடுறேன் பாட்டி. அதுக்கப்புறம் அத்தை சமாதானம் ஆன பிறகு அந்த செங்கல் சூளைய அவங்களுக்கு நான் எழுதி கொடுத்துடுறேன். இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பேராண்டி சரியான முடிவெடுத்திருக்கையா. அந்த செங்கல் சூளைய பறிக்கிறதுக்காக தான் அவங்க உன்னைய வந்துட்டு இப்படி மாட்ட வச்சு வேடிக்கை பாக்குறாங்க. அவங்களோட பிளான் கண்டிப்பா வந்துட்டு செல்லுபடியாகாது. நீ கவலைப்படாதயா பேராண்டி, உனக்கு எந்த வகையில உதவி வேணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்றேன். இதை கேட்டதும் ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ ராஜா, மயிலு எல்லாருமே வீட்டுக்கு ஓடி வராங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோ நேரா அவங்கள பார்த்து, என்ன இங்க வந்திருக்கீங்க? அத்தைக்கு மட்டும் நீங்க இங்க வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும். அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சகல, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனத்தோட நாங்க அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு ஓடி வரோம். சின்னத்த இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. உங்க மேல அந்த அளவுக்கு அவங்க கோவமா இருக்காங்க. அதனாலதான் இப்படி ஒரு மோசமான திட்டத்தை போட்டிருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா, அவங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன பிடிக்காது. என்ன பழிவாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு மோசமான திட்டத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, கண்டிப்பா ராஜா சொல்றாரு, மாப்பிள இது எல்லாமே அந்த காளியம்மாளோட திட்டமா இருக்கும் மாப்பிள. அதனாலதான் அந்த சந்திரா இப்படி பண்ணிருக்கா. ஆனா இந்த மாதிரி கொடூரமான அளவுக்கு பிளான் பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. தன்னை தானே தாக்குற அளவுக்கு அவளுக்கு கோவம் இருக்கா மாப்பிள. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தோற்கடிக்கணும், அதற்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கறதே எனக்கு இப்பதான் மாமா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ராஜா சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள பாத்துக்கலாம், இதுக்கப்புறமும் அவ என்ன பிளான் பண்ண போறா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா இதுக்கப்புறமும் அவங்க பிளான் பண்றத நம்ம வேடிக்கை பார்க்க கூடாது. அத்தை கிட்ட அவங்க எப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கூடிய சீக்கிரம் நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சா மட்டும்தான் அவங்களோட ஆட்டத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். கூடிய சீக்கிரம் சந்திராவுக்கு நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொன்னதும் மயில சொல்றாரு, சகல அத முதல்ல பண்ணுங்க. நீங்க வீட்டுல இல்லாம சின்னத்தையோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க பாட்டுக்கும் அத்தை கிட்ட என்னென்னமோ சொல்றாங்க. அது நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரியாம அத்தை அவங்க இஷ்டத்துக்கு சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால எதிர்காலத்துல பாதிக்கப்பட போறது அத்தை தான். அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது மாப்பிள்ள. நீங்க தான் எப்படியாவது இதுல இருந்து அத்தைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.